வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சுவாலஜி யூடியூப் சேனல். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. கொஞ்சம் அந்த ஃபியர்னஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபியர்னஸ் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. நம்ம அந்த எக்ஸாம் டைமில் அந்த பிரச்சனையில் அந்த ஃபியர்னஸில் இருக்கும்போது, அந்த பயத்தில் இருக்கும்போது எப்படியும் ஒரு 10 கொஸ்டின்ஸையாவது நம்ம லூஸில் விட்டுறோம், லூஸ் பண்ணிடுறோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பயம் அதுதான். கண்ணுக்கு முன்னாடியே ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு, ஆனா அது எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஐயோ இது மாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படாதீங்க. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நானே இப்போதும் அவ்வளோ சீக்கிரம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். நானும் இப்போ உங்களால நானும் மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப பழகி இருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்காக நானும் காடுகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் 3 யூனிட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. டைம் ரொம்ப குரூசியல் ஹார்ஸாக போனதுனால மற்றதை கிளாஸ் எடுக்க முடியல, பிளானும் ஒழுங்காக பண்ண முடியலை. அதனால தான் 1 வேர்ட்ஸாக மட்டும் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு நான் நாளைக்கு எக்ஸாம் முடியுதுன்னா ஒரு 2 days உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுலேருந்து ரொட்டீனாக கிளாஸ் எடுத்து தினமும் டெஸ்ட்டு அப்படின்னு வச்சு அதுக்கு நோட்ஸும் போட்டுடுறேன். கண்டிப்பாக நடத்துறதுக்கு ரிலேட்டடாக நோட்ஸ் பிடிஎஃபாக ரெடி பண்ணி ஒன்றுக்கும் கொடுத்துட்றேன். டெலகிராம் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக பேசிக்கணும். அண்டு உங்களுக்கு டவுட்டட் டாபிக் எல்லாம் குரூப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா இன்னும் மோர் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ண அந்த குரூப் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது அது ஆஃப்டர் பார்த்துக்குவோம். பிஜிடிஆர்பிக்கு கண்டிப்பாக விட மாட்டேன். கண்டிப்பாக ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்களை ஓரளவு முடிஞ்ச அளவு பாஸ் பண்ண வச்சிடுறேன். பட் இப்போ என்னால் முடியலை. எனக்குமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. டைம் ரொம்ப குரூசியல் ஹார்ஸாக போனதுனால. ஆனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் படித்த டாபிக், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்ஷன்ஸை படித்து பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஒமிட் பண்ணுறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக பயப்படலாம் வேண்டாம். கொஸ்டின்ஸை நல்லா பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும்போது அதை லூஸில் விடாமல் என்ன செஞ்சுருங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின் கன்ஃபார்மாக இது ஆன்சர்னு தெரிஞ்சது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடிச்சிருங்க. அண்டு மேட்சஸ் மாதிரி வரும், அதெல்லாம் ஈஸியாக ஓரளவு ஆன்சர்ஸ் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு ரிலேட்டடாக தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அதனால் ஆப்ஷன்ஸை அந்த கொஸ்டினோட நல்லா ரிலேட் பண்ணி பாருங்கள். கம்பைன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். காடை நல்லா வேண்டிக்கங்க. அண்டு உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். எல்லாருக்கும் போஸ்டிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. பட் இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறது முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணியிருக்கிறீ, அதுலலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே ஒரு எஃபோர்ட்டோட போங்க, பாசிட்டிவாக யோசிங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. முடிஞ்ச அளவு எஃபோர்ட்டை போடுங்க. இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம், அதுதான் சொல்கிறேன் இப்போ. அதனால தான் இன்னைக்கு நான் கொஸ்டின்ஸ் கூட கொடுக்கல. இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீக்கிரமாகவே தூங்கிடுங்க. இருந்து லாஸ்ட் மினிட் வரை படிக்கிறேன் அப்படிங்க அந்த டயர்னஸ் எக்ஸாமில் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதனால 1-2 கொஸ்டின் நம்ம லூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால வேண்டாம், இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம். படித்ததே ஜஸ்ட் மைண்டில் இருக்கும், கண்டிப்பாக அது எரேஸ் ஆகாது, மறக்காது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸாமுக்கு போங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. கார்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.